ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது எல்லாமே புது நோட்டு. அதாவது எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் உண்டு. புது நோட்டு எப்போல்லாம் என் கைக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் இன்ன வரைக்கும் கவுண்ட் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி புது நோட்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த காசுலாம் எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, மொத்தமாக இப்படி கிடைக்கலங்க. அதாவது ஒவ்வொரு நேரமும் நம்ம சம்பளம் ஹஸ்பண்ட் ஏடிஎம்மில் எடுப்பாங்க, இல்லைன்னா பேங்கில் எடுப்பாங்க. நம்ம ஜுவல்ஸ் வைக்கும்போது நமக்கு ஜுவல்ஸுக்கான அடகு வைக்கும்போது பேங்க்லேருந்து பணம் தருவாங்கல்ல, அதில் எல்லாமே புது நோட்டு கிடைக்கும்ல, அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சே தான் இது. இந்த 200 நோட்டு மட்டும் ஒன் டைம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கிடைக்கவே இல்லை. எல்லாமே புது நோட்டுங்க, ஒன் டைம் கூட யூஸ் பண்ணாத நோட்டு. இது ஏன் நான் இந்த புது நோட்டை சேவ் பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம மற்ற காசை சேவ் பண்ணுவோம், எப்படா சேவ் பண்ணி நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்குவோம் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த புது நோட்டை செலவு பண்ணவே தோணாதுங்க. என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் சேவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்கிட்ட இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு நான் ஷோ பண்ணல. இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நீங்களுமே சேவ் பண்ணலாம். இது ஒரு 2 வருஷமாக நான் சேர்த்துட்ருக்கேங்க. ஒரே 6 மாதத்தில் 5 மாதத்தில் சேர்த்ததில்ல, 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த காசு நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். இந்த காசை ஒரு அமௌண்ட் எப்படியாவது நான் இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து ஒரு நிலம் வாங்குறதுக்கோ, இல்லைனா அந்த நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன், இல்லைனா என்னோடய வீடு கட்டுற பிளான் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நடக்கும். எல்லோரும் பாசிட்டிவாகவே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு மொத ஃபவுண்டேஷன் போடுற அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்ன வரைக்கும் இதை கவுண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போவுமே இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு புது நோட்டு வரும் கையில். நான் திடீர்னு செலவுன்னு இது என்னென்னா, நம்ம இந்த காசு இருக்கிறதே மறந்துடணுங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மஞ்சள் பையோ இல்லைன்னா சாமி படம் போட்ட பையோ கிடச்சின்னா, அந்த பையில் நீங்கள் காசு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் மனசுலேயே நினச்சிருங்க, இது சாமியோட காசு, இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ண மனசு வராது. இல்லைனா நீங்கள் உங்கள் மனசுலேயே கற்பனை பண்ணிடுங்க, இந்த காசை இன்னொருத்தங்க கையில் கொடுத்து நான் ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன், அன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இந்த காசை அவங்க கையில் தான் கொடுப்பேன்.